நீங்க தான் ஒரு கிளாஸ்ல வாத்தியாரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில கிளாஸ் எடுக்கிறதுக்காக வரீங்க. உங்க கிளாஸ்ல மொத்தம் 18 பேர். 18 பேர்ல ஒரே ஒருத்த மட்டும் வந்திருக்கான். 17 பேர் காணோம். சரி, கிளாஸுக்கு தான் வரலையான்னு பார்த்தா 17 பேரும் முந்தின நாள் ராத்திரி சரியா மணி 2:17க்கு நடுராத்திரி 2:17க்கு அத்தனை பேரை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்களாம். உங்க மனநலமா அப்ப எப்படி இருக்கும்? ஏன் 17 பசங்க காணாம போனாங்க? அதுவும் சரியா 2 மணி 17 நிமிஷத்துக்கு ஏன் அந்த ஒரு பையன் மட்டும் ஏன் வந்தான்? இப்படி பல விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். வெப்பன்ஸ் 2025 வந்த ஒரு ஹாலிவுட் படத்துல தான் இத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்ன அப்படியே வாத்தியாரம்மா வருது. கிளாஸ்ல பாக்குது. 17 பசங்க லீவு, ஒரே ஒரு பையன் மட்டும் கிளாஸுக்கு வந்திருக்கான். அவன் பேரு அலெக்ஸ். முந்தின நாள் 2:17க்கு சரியா அத்தனை பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியில ஓடிடுச்சுங்க. நிறைய வீடுகள்ல சிசிடிவி கேமரா எல்லாம் உண்டு. அந்த கேமரால வீட்டோட ஃப்ரண்ட் வரைக்கும் தானே கவர் பண்ண முடியும். எல்லா பேரும் கை ரெண்டையும் ரெக்க மாதிரி விரிச்சுக்கிட்டு ஓடி இருக்கிறானுங்க. அது மட்டும் தான் ரெக்கார்டா இருக்குது. ஆனா எங்க ஓடுனானுங்க, அந்த இருட்டுக்குள்ள எங்க போய் செட்டில் ஆனானுங்க, ஏன் ஓடுறாங்கன்ற எந்த கேள்விக்குமே விட கிடையாது. அப்புறம் பார்த்தா காணாம போன அந்த 17 வீடுகள்லயும் போலீஸ் விடாது சோதனை நடத்துது. இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அந்த ஒரு பையன் மட்டும் கிளாஸுக்கு வந்தான்ல அலெக்ஸ், அவனோட அப்பாவையும் இன்னொரு லேடி இருக்காங்க அத்தை நினைக்கிறேன், அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வாத்தியார் அம்மா, டீச்சர் அம்மாவோட கிளாஸ்ல தானே எல்லாம் நடந்தது, சோ டீச்சர் அம்மாவையும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் எல்லா பேரண்ட்ஸையும் மொத்தமா கூட்டி ஒரு பெரிய மீட்டிங்கே நடத்தினாங்க. அந்த மீட்டிங்ல டீச்சர் அம்மா ஏதோ பேச வருதுங்க. ஆனா அதுக்குள்ள அந்த 17 பிள்ளைகளை தொலைச்ச அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? காட்டு கத்து கத்துறாங்க. அது எப்படி இவளோட கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க மட்டும் காணாம போகும்? இவதான் ஏதாவது பண்ணிருப்பா, இவள ஒழுங்கா போலீஸ் விசாரிக்கல, இவள நாம விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கணும், அப்படி இப்படின்னு கோபம் அதிகமாகுது. இதையெல்லாம் பார்த்த ஹெச்எம் எதுக்குடா வம்புன்னு அவளை அங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்தி விடுறார். போலீஸ்காரரும் கார்ல ஏத்தி விடுறார். வீட்டுக்கு போயிடுங்க, வெளியில எல்லாம் சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த கூட்டத்தையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி காப்பாத்துறாங்க. இவளும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் பக்கம் போய் சரக்கு பாட்டில வாங்கிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போறா. வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு வெளியில எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துக்கங்க, வாங்கிட்டு வந்த சரக்கு ஊத்தி அடிச்சிட்டு இருக்கா. இங்க வீட்டு கதவை தட்ட சத்தம் கேக்குதுங்க. என்னடா நீ எட்டி பார்த்தா யாரையும் காணோம், சுத்தியும் முத்தியும் பார்த்தாலும் யாரையும் காணோம். சரி, யாரும் இல்லைன்னு இந்த பக்கம் வந்தா மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. இவ கோவத்துல வெளியில வருவா. வெளியில வந்து பார்த்தா யாரும் அங்க இல்ல. இவரோட கார்ல, இந்த அம்மாவோட கார்ல சூனியக்காரின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா சூனியக்காரி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஹெச்எம் கிட்ட மறுபடியும் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா வச்சுக்கலாமான்னு பேசிட்டு இருக்க. கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட்லயே இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறப்பல பேசுறாரு. அப்புறம் கிளாஸுக்கு வர ஒரே ஒரு பையன் அலெக்ஸ். அந்த பையனை பத்தி விசாரிக்க அவங்கிட்ட போலீஸ் அது இதுன்னு பல பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ அவங்கிட்ட எல்லாம் எதுவும் பேச வேண்டாம் வைக்க வேண்டாங்கிறாரு ஹெச்எம். இல்ல அவங்கிட்ட பேசுறேன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபீல் ஆகும்னு இந்த அம்மா சொல்லும்போது உனக்கு தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஆனா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாரு. போலீஸ், மீடியா, வெளியில ஆட்கள் அது இதுன்னு பல பேரை பார்த்து பேசி ஒரு மாதிரி பேனிக்ல இருப்பான். அவங்கிட்ட நீ பேசாம இருக்கிறதா நல்லது. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாரு ஹெச்எம். சரி, என்ன ஸ்கூலை விட்டு கிளம்பிட்டா. கார்ல உட்காந்து ஓன அழுக. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா போல, இந்த மாதிரி கார்ல யாரோ சூனியக்காரன் எழுதி வச்சிருக்காங்களேன்ட்டு. ஒரு போலீஸ்காரரு இவளுக்கு வேண்டப்பட்டவன் ஹாய்னு ஒரு சைகை காட்டுறா. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி அவரை பாக்குறதுக்காக ஒரு பாருக்கு வந்திருக்கிறா. ரெண்டு பேரும் பாக்குறாங்க, பேசுறாங்க. எல்லாரும் சொல்ற அதே மாதிரி அட்வைஸ் தான். நீ சேஃபா இருக்கணும், வெளியில போனலாம் ரொம்ப ஆபத்து, நீ வீட்லயே இரு, அப்படி இப்படின்னு பேசிக்கா அட்வைஸ் பண்ணா அதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. கார்ல இந்த மாதிரி எவனோ சூனியக்காரன் எழுதி வச்சிருக்காங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கிறாப்ல. எழுதினவனை கண்டுபிடிப்ப ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா நீ வெளியில சுத்தாத, பாதுகாப்பான இடத்துல மட்டும் வண்டியை நிப்பாட்டு, அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு பிடிக்காம போயிடுது. வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கிறா. அவன் ஜரக்க கூட ஆர்டர் பண்ணாம கோக்கு தான் ஆர்டர் பண்ணி குடிக்கிறான். நைட்டு என் கூட ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்பா. முடியாதுன்னு கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அவளோட வீட்டுல தான் முழிக்கிறாங்க. அப்புறம் காலையில போற வழியில ஏதாவது பேசி விடுக்கலான்னு பார்த்தா அவனை பத்தி பேசவே மாட்டேங்கிறான். மொட்டையாவே பதில் சொல்லுவான். அப்புறம் அந்த 17 குழந்தைங்க காணாம போன கேஸ பத்தி விசாரிச்சா அதையெல்லாம் போலீஸ் பாத்துக்கும், நீ தேவையில்லாம நோண்டாத, புதுசா பிரச்சனையில மாட்டிக்காதுன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே கிளம்புற அப்படின்னு இறங்கினதுமே கெட்ட வார்த்தையில திட்டா இவ. அப்புறம் நம்ம அலெக்ஸ் கிராஸ் பண்ணி போறத பார்த்துட்டு வண்டியை பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் அலெக்ஸோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டா. அவன் வீட்டுக்குள்ள போனதும் காலிங் பெல் அடிக்கிறா. கதவை தட்டி பாக்குறா. யாரும் உள்ள இருந்து கதவை திறக்கிறாப்ல தெரியல. அப்புறம் வீட்டோட எல்லா ஜன்னல்களையுமே நியூஸ் பேப்பரை வச்சு அடைச்சு வச்சிருக்கிறத கவனிச்சுட்டு என்ன வித்தியாசமா நியூஸ் பேப்பர் எல்லாம் வச்சு அடைச்சு வச்சிருக்காங்களேன்னு இவளுக்கு ஒன்னும் பிடிபடலங்க. அதையும் தாண்டி 2 நியூஸ் பேப்பருக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கேப்ல உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்த்தா அலெக்ஸோட அப்பா அம்மாவா 2 பேர் அப்படியே சில மாதிரி சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ ஏதோ கீழே தட்டி விட்டுருவா தெரியாம, அதெல்லாம் கீழே விழுந்து சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டாவது ஓடி வந்து பார்க்கணும்ல, அப்படி பார்க்கல. அப்பயும் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி சிலையா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம வேண்டப்பட்ட போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா நீ போய் பார்த்ததே பெரிய தப்பு, இப்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உன்னையே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், தயவு செய்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வெளியில சொல்லாத வைக்காத அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ சரக்கு வாங்குறதுக்காக கடப்பக்கம் வந்தா இன்னொருத்தி இவளோ கீழே தள்ளி அடிக்க போறா. யாரு இவ அப்படின்னு பார்த்தா நேத்து ராத்திரி ஒரு போலீஸ்காரன் கூட இந்த அம்மா குடும்பம் நடந்துச்சுல, அந்த போலீஸ்காரரோட பொண்டாட்டி. என் புருஷனை மயக்கி வச்சிருக்கிறியா அப்படின்னு சண்டை போட்டு விட்டா போல. இவளுக்கு இன்னும் மனவருத்தம். ராத்திரி தூங்குனா இவளுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அன்னைக்கு பிரசன்டா இருக்கிறாங்க. ஒருத்த மட்டும் பேய் மாதிரி சிரிக்க பயந்து போய் முழிக்கிறா. திடீர்னு பார்த்தா சுவத்துல பள்ளி மாதிரி ஏதோ ஒன்னு பார்த்து இவள முறைக்கிறாப்ல தெரிய கத்துவாங்க. அப்புறம் அமைதியாயிடுறா. அப்புறம் அலெக்ஸோட வீட்டுக்கு வெளியிலேயே காத்துக்கிட்டு இருக்கா.
அலெக்ஸ் வந்ததும் அலெக்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலன்னு பார்த்தா அவன் என் பின்னாடியே இந்த மாதிரி ஃபாலோ பண்ற வேலையை வச்சுக்காதீங்க, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும்னு சத்தம் போட்டு ஓடிடுறான். அப்பயும் அவன் வண்டியை விட்டு எடுக்காம அங்கேயே உட்காந்துட்டு வீட்டையே வேவு பார்த்துக்கிட்டு ராத்திரி ஆனது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கிறான். வீட்டோட கதவு திறக்கப்படுது. உள்ள இருந்து அலெக்ஸோட அம்மா பேய் மாதிரி வெளியில நடந்து வராங்க. கையில பார்த்தா சிசர் இருக்குது. வர்ற வேகத்தை பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறவளை கொண்டு போட்டுருவாங்களோன்னு நினைச்சா அதான் இல்ல. கதவை வேற திறந்து வச்சுட்டே இவ படுத்து கிடக்குறா. சோ கதவை திறந்து உள்ள வந்து சிசரை வச்சு இவளோட முடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுது அந்த அம்மா. யாரோ இந்த மாதிரி பொம்மை மாதிரி இவளை ஆட்டு விக்கிறாப்ல தெரியுது. கட் பண்ணி இப்ப ஆர்ச்சர்ங்கிற ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துறாங்க. இவரோட புள்ளையும் காணோம். புள்ள காணாம போன சோகத்துல அதையே அந்த வீடியோவையே திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பையன் ஓடுற விதம், அந்த கை ரெண்டையும் ரெக்க மாதிரி வச்சுட்டு ஓடுற விதத்தை பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா பட்டிருக்கும். அப்புறம் சரி வேலைக்கு இன்னைக்காவது போலாமேன்னு வேலைக்கு போனா ஓனர் கேட்ட பெயிண்ட் கலர் வேற, இவர் வாங்கிட்டு வந்த பெயிண்ட் கலர் வேற போல. ஐயோ தப்பாய் போச்சு, கரெக்டான பெயிண்டை வாங்கி கொடுக்குறேன், தப்பான இந்த பெயிண்டை என்கிட்ட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து தான் வண்டியில வச்சுட்டு கிளம்பியிருப்பார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கேஸ் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் இருக்குதான்னு கேட்டா ஒரு முன்னேற்றமும் இல்ல. டீச்சர் அம்மாவை சந்தேகப்படுறாரு. டீச்சர் அம்மாவை ஒரு மாதிரி விசாரிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாரு. எவ்வளவோ விசாரிச்சு பார்த்தாச்சு தம்பி, அவங்க மேல தப்பு இருக்கிறாப்ல எங்களுக்கு தெரியல, என்னதான் நீ பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்க இவருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் தான் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த அம்மாவை எல்லாரும் அடிக்க பாய்வாங்க. நம்மாலும் கொஞ்சம் ஓவரா சத்தம் போட்டு இருப்பாரு. சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போவா. இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனவரு இவரோட வண்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெயிண்டை வச்சு இவர் தான் சூனியக்காரன்னு எழுதி வச்சிருப்பார் போல தெரியுது. ராத்திரி ஆனா இவருக்கு தூக்கம் இல்ல. கரெக்டா 2:17 இவரும் முழிக்கிறாரு. பார்த்தா இவர் படுத்து கிடக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் நடந்து போறாப்ல தெரியுது. கதவு திறக்கப்படுது. பையன் ஒன்னு அதே திசையில இவரும் ஓடுறாரு. எதுக்கு பார்த்தா ஒரு வீட்டை கவனிக்கிறார். அந்த வீட்டுக்கு மேல AK-47 கன் இருக்கிறாப்லையும் அதுல 2:17ங்கிற அந்த டைமிங் நோட் பண்றாப்லையும் எல்லாம் வருதுங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஓடியாராரு. படி மேல ஏறாரு. தான் புள்ள பேரு மேத்யூன்னு கத்திக்கிட்டே கதவை திறக்கிறார். ஒரு இடத்துல அவன் படுத்து கிடக்கிறாப்ல தெரிய போய் உசுப்புனா திரும்பி பார்த்தா மேத்யூ மாதிரி தாங்க இருக்கு. எப்பரா இருக்க மகனே அப்படின்னு விசாரிப்பார். அடுத்த நொடி பார்த்தா திடீர்னு பேய் மாதிரி அந்த ரூபம் வரும். ஒரு கிழவியோட ரூபம் வரும். மிரண்டு போவாப்ல. அப்புறம் முழிச்சு பார்த்தா எல்லாம் கனவு. அப்புறம் அங்க ஒரு டவர் இருக்கிறத கவனிக்கிறார். மேப் எடுத்து மேப்ல இவரோட வீடு, பையன் ஓடுன அந்த டைரக்ஷன் அத ஒரு கோட்டுல மார்க் பண்றார். அப்புறம் இவரோட புள்ள மாதிரியே இன்னொரு வீட்டு புள்ள காணாம போயிருக்கும். 1948 வீட்டு நம்பர். அந்த அம்மாட்ட போய் உங்க புள்ள காணாம போகும்போது அது CCTVல ரெக்கார்டா இருக்கும்ல, அதை கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்டா அந்த அம்மா முடியாதுன்னு கதவை சாத்திடுது. ரொம்ப கராரா இருக்குது. அப்பயும் நம்மால வீட்டை விட்டு வெளியில போகாம கார்லயே உட்காந்து காத்து கிடக்குறான். அந்த வீட்டு ஆளு வருவார்ல ஓனர், அவர் வந்ததும் அவர்கிட்ட போய் பேசுறான். இந்த மாதிரி CCTV ஃபுட்டேஜ பார்க்கணும் அப்படிங்கிறான். அவர் வெளில இருந்தே காமிச்சிடறாப்ல. இதுலயும் பார்த்தா ரெக்க மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு அந்த குழந்தை ஓடி இருக்குது. அந்த குழந்தை ஓடின டைரக்ஷனை ஒரு கொடியை வச்சு மார்க் பண்ணி அதை தாண்டி லைட் அடிச்சா அது எந்த பக்கம் போகுதுங்கிறத நோட் பண்ணி அதையும் மேப்ல ஒரு கோடு போடுறாரு. 2 கோடு மீட் ஆகிற அந்த இடம் அங்கதான் ஏதாவது ஒரு வீட்டுக்கு அவ போயிருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஆனா அது ஒரு பெரிய ஏரியா. அதுல ஒரு 40-50 வீடுகள் இருக்கு. இதுல எந்த வீட்டுக்குள்ள போனாப்ல அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. அந்த டைரக்ஷன்ல சுத்தி திரியும் போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட விசாரிக்கிறதுக்காக வருவாரு. அதே சமயம் பார்த்தா நம்ம HM பேய் பிடிச்சாப்ல படு வேகமா வந்து அந்த அம்மாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்ல பாக்குறாரு. இவர் தான் ஏதோ காப்பாத்துவாப்ல. காருக்கடியில புகுந்து அவ தப்பிச்சு போயிடுறா. பின்னாடியே இவரு விரட்டிட்டு வர ஓங்கி ஒரு எத்து அந்த அம்மா பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள புகுந்துடுறா. இவரு குறுக்க போய் தடுக்க முயற்சி பண்ணா அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல HMஓட முகத்தை பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு கோரமா இருக்குன்னு. கட் பண்ணி இப்போ அந்த வேண்டப்பட்ட போலீஸ்காரர் அவரோட பிளாஷ்பேக்கு போறோம். அவர் பொண்டாட்டி ஏதோ குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க போல. அது சம்பந்தமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல உயரதிகாரி இருக்கிறாரா இன்ஸ்பெக்டர், அவர் தான் நம்ம வேண்டப்பட்ட போலீஸோட மாமனார். பெருசா இவருக்கு அந்த திருமண வாழ்க்கையிலயோ மாமனார் மீதோ பொண்டாட்டி மீதோ எதுவுமே இவருக்கு ஆர்வமே இல்ல. ரொம்ப வெறுப்பா போகும்போதுதான் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் சொல்லி இருப்பாப்ல டீச்சர் அம்மாவை பார்த்து. அப்புறம் பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருட முயற்சி பண்ண எட்டி பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பிடிக்கிறதுக்கு விரட்ட ஆரம்பிக்கிறார். அவன் கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்கிறான் அந்த திருடன். ஆனாலும் விடலையே. எந்த ரூட்ல போனாலும் விரட்டி போய் வண்டியை நிப்பாட்டி தேடி போன பிடிச்சு விட்டாப்ல. பிடிச்சு அரெஸ்ட் பண்றாப்ல. கைவிலங்கும் போட்டார். அப்புறம் நிப்பாட்டி வச்சுட்டு ஏதாவது ஆயுதம் இருக்குதான்னு ஒவ்வொரு பேக்கா செக் பண்ணி பார்க்கும்போது கையில ஏதோ ஒரு ஊசி குத்திடுதுங்க. இவன் போற பொருளை பயன்படுத்துற ஆசாமி. கையில ஊசி குத்துனதுமே புளிர்னு ஓங்கி ஒரு அடி. அவன் வாங்கிட்டான் ஆளு. ஏதோ கையில குத்திடுச்சே, எய்ட்ஸ் HIV இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு மருந்து இருந்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறார். அப்புறம் தான் வண்டியில இருக்கிற கேமரா பார்த்துட்டு கேமராவை ஆஃப் பண்றாப்ல. அவன் அடிச்சது வச்சதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்புறம் அந்த பயல ஊசிப்பி இங்க பாரு, நீ பண்ண தப்பு, பதிலுக்கு நான் ஒன்னு அடிச்சது தப்பு, தப்புக்கு தப்பு சரியா போச்சு, உன்னை நான் கழட்டி விட்டுறேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. ஆனா மறுபடியும் என் கண்ணில் பட்ட இல்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி அவனை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சிட்டாப்ல. ஆனாலும் இந்த ரெக்கார்ட் எல்லாமே உள்ள ரெக்கார்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் பார்த்திருப்பாரு மாமனாரு. இவனை வந்ததுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பாரு, அவன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்து அடுத்த ஒரு 30 நாள்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு வைக்கிறார். பயங்கர வெக்ஸா இருக்கும்போது தான் நம்ம டீச்சர் அம்மா ஹாய் சொல்லியிருப்பா. அப்புறம் அவளை பாக்குறதுக்காக பாருக்கு போயிருப்பான், சரக்கு அடிச்சிருப்பாங்க, ராத்திரி குடும்பம் நடத்திருப்பாங்க. அப்புறம் காலையில வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி எங்கேயா அழகானா ராத்திரி எங்க போன அப்படின்னு கேட்டா இவன் பெப்ப பெவன்னு முழிக்கிறான். அட போலீஸ்காரனுக்கு போய் சொல்ல தெரியல பாருங்க. ஏதாவது அழகா போய் சொல்லி கரெக்ட்
பண்ண வேண்டாம். பொய் சொல்லாம பெப்பேன்னு முழிக்க பொண்டாட்டி கண்டுபிடிச்சு திட்டிருப்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கூட போய் சண்டையும் போட்டுருப்பா டீச்சர் அம்மா கூட. அப்புறம் பயங்கரமா இப்படி போகுதே, வாழ்க்கையே போகுதே, மாமனார் வேற முறைக்கிறாருன்ட்டு வெளியில வரும்போது அந்த திருட்டு பைய போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வராங்க. இவ்வளவு சொல்லியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா வர்ற அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பயவுள்ள தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். கட் பண்ணி இப்போ அந்த திருடனோட பிளாஷ்பேக்கு போறோம். திருட ஏதாவது 5-10 கிடைச்சா போதும், உடனே போதைப் பொருளை பயன்படுத்தணும்னு கை காலெல்லாம் உதறும். அப்பேற்பட்டவன் தான் இவன். இப்ப கூட பாருங்களேன், ஒவ்வொரு காரா திறக்க முயற்சி பண்றான். ஏதோ ஒரு கார்ல ஏதோ கிடைக்க அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பழைய விலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்றான். எவ்வளவுமே தேராதுங்கிறாப்ல. ஒரு 10,000 கொடு, 5,000, 2,000, 1000 கேட்டா கூட எதுவுமே கொடுக்கலங்கிறாப்ல. அப்புறம் சரி வேற ஏதாவது கிடைக்குமான்னு ஒரு வீட்டோட ஜன்னலை உடைக்க போகும்போது தான் வேண்டப்பட்ட போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருப்பார். அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இனிமே என் கண்ணு முன்னாடியே படக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருப்பாப்ல. இவன் சரி நாங்க கிளம்பி போகும்போது ஜோரா மழை பெய்ய ஒரு வீட்டுக்கு வெளியில குப்பையா கிடக்குது. வீட்டை எதுவும் பராமரிக்கிறாப்ல தெரியல. சோ வீட்டுல ஆளு இல்ல நினைச்சுக்கிட்டு உள்ள நோட்டம் வர்றான். அப்புறம் கதவை திறந்துக்கிட்டு உள்ள போறான் கேட்டுக்குள்ள. அப்புறம் வீட்டுக்குள்ள போறதுக்காக மேல ஏறி ஜன்னலை ஓபன் பண்ணி ஒரு வழியா உள்ள இறங்கிட்டாங்க. இவ இறங்குற வீடு யாரோட வீடுன்னு நினைக்கிறீங்க? நம்ம அலெக்ஸ், அந்த ஒரே பையன் ஸ்கூலுக்கு வந்தால அந்த பையனோட வீடு தான். மெதுவா வீட்டை நோட்ட விட்டுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உள்ள யாரு இருக்கிறாப்ல தெரியல. வீடே எம்டியா இருக்கிறாப்ல தான் தெரியுது. ஜன்னல் எல்லாம் நியூஸ் பேப்பர் ஒட்டப்பட்டு இருக்கிறது. எதை ஆட்டைய போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சோஃபால கல்லு மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஒரு செகண்ட் பயந்து போயிடுவாங்க. ஆனா அப்புறம் அவங்க சிலையா இருக்கிறத பார்த்துட்டு முன்னாடி கையை காலெல்லாம் அசைச்சு பார்க்கறான். ஒரு முன்னேற்றம் இல்ல. சோ அவங்க இருந்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, நம்மள கண்டுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறான். கிச்சன் பக்கம் நிறைய ஸ்பூன் கிடைக்கும். அந்த ஸ்பூன் எல்லாம் அள்ளி பேக்ல போட்டு நினைச்சுக்கிறான். ஸ்பூன் வைக்க போறான் போல கடைசியில. அப்புறம் பேஸ்மெண்ட் பக்கம் ஏதாவது கிடைக்குமான்னு கீழே போய் பார்த்தா காணாம போன 17 பிள்ளைகளும் கீழே தான் இருக்குது. அவ்வளவுதான். பார்த்து மிரண்டு போய் வெளியில ஓடியாந்தவன் சோஃபா எடுத்து அண்டம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது உட்கார்ந்துட்டு இருந்த அந்த அப்பா அம்மா எந்திரிச்சு இந்த பக்கத்துல வருவாங்க. அதை பார்த்து பயந்து போனவன் கதவை திறந்துகிட்டு தெரிச்சு ஓடியாந்துறான். ஸ்பூனை வித்துட்டு கிடைச்ச அந்த கொஞ்சோண்டு காசை வச்சு போதை ஏத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி போதை ஏத்தும் போதுதான் அந்த ஸ்பூன் எல்லாம் விற்கும் போதுதான் பின்னாடியே போஸ்டர்ல இந்த குழந்தைகள் காணாம போனதை பத்தி துப்பு கொடுத்தா $50,000 கிடைக்கும் அப்படின்னு எழுதி இருக்குது. அதை பார்த்ததும் உடனே 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த குழந்தைகள் காணாம போனதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் வைக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கால் வருது, இறைய நாங்க நம்புறதாப்ல இல்ல, பேசாம நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் மேட்டர் சொல்லுங்க. நீங்க கொடுக்குற அந்த துப்பு உறுதியாகவும் நிஜமாகவும் நம்புறாப்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க போல. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வந்திருப்பான். அப்ப நம்ம வேண்டப்பட்ட போலீஸ் பார்த்துட்டு தெரிச்சு விரட்டிக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த பையன் பயந்து போய் காட்டு பக்கத்துல ஓடியான்ட்டான். ஆனா காட்டுக்கு மத்தியில பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான ரூபம் ஒரு பாட்டிமா இவனை பார்த்து கையசிக்கிறாப்ல தெரிய பயந்து போய் அவன் கூடாரத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஏதோ பக்கத்துல வர்றாப்லையும் கூடாரத்தோட அந்த ஜிப்பை திறக்கிறாப்லையும் தெரியும். கையில ஒரு 3 ஊசி இருக்கும். எடுத்து நச்சுன்னு கணத்துல ஒரு குத்துவான். வாங்கினவர் யாரு? நம்ம வேண்டப்பட்ட போலீஸ் தான். குத்துன பிறகுதான் ஐயோ நான் வேற யாரும் நினைச்சிட்டேன் அப்படின்னு பதறுவான். இவர் துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறாரு. இங்க பாருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல. காணாம போன அந்த 17 குழந்தைகளும் ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்குது, எந்த வீட்டுல இருக்குங்க எனக்கு தெரியும், இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல பக்கத்துல இருக்கிற வீட்டுல தான் அப்படின்னு சொன்னதும் சரி நம்புறேன் வா அப்படின்னு வண்டியில அள்ளி போட்டுட்டு இவன் சொல்ற வீட்டுக்கு போலாமே நினைக்கிறாரு. அப்புறம் மட்டும் கேப்பாப்ல, டே HIV எய்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வியாதி இருக்காடா சொல்லி தொடர்னு கேட்டா டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது இல்ல, மோஸ்ட்லி இருக்கான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. அவருக்கு பதட்டமா இருக்கு. இருந்தாலும் சரின்னு அவன் சொல்றதை நம்பி அவன் சொன்ன அந்த வீட்டுக்கு வெளியில வண்டியை போட்டு நான் என்ன எதுன்னு விசாரிக்க போறேன்னு உள்ள போறாரு. யோ என்னையும் கூட்டு போயா இல்ல வேற எவனா கூட்டு போயா அப்படின்னு சொன்னாலும் கேட்காம தனியாளா வீட்டை விசாரிக்க போறாரு. உள்ள போறாருங்க. உள்ள போனவர் மனுஷன் திரும்ப வரவே இல்ல. ராத்திரி ஆயி போச்சு. ராத்திரி ஃபுல்லா அவங்க ஏதோ வெளியில கிடக்குறாங்க. ராத்திரி ஆனதும் அவர் வருவாரு. அவரும் ரெக்கையை விரிச்சுக்கிட்டு தான் வராப்ல. பேய் மாதிரி வந்துட்டு அந்த திருடனை பிடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைக்கிறார். கட் பண்ணி இப்போ நம்ம ஹெச்எம்மோட பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறோம். ஹெச்எம்மோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு ஹெச்எம் பாக்குறதுக்காக யாரோ ஒருத்தி வந்திருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டா அலெக்ஸோட ஆன்டியா, அலெக்ஸோட அத்தையா. அந்த ஒரே பையன் வந்தால அந்த பையனோட அத்தையா. இவரும் கை கொடுத்து வரவேற்று உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அத்தை அப்படின்னு கேட்டா அவர் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுறாரு. ஏன்னா மேல இடத்துல இருந்து பிரஷர். அந்த ஒரு பையனோட மனநிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ ப்ராப்பரா அவங்களோட அப்பா அம்மாட்ட பேசுங்க வைங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க போல. அதுக்காக தான் மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கு உடம்பு சரியில்லை வீட்டுல இருக்காங்க. நான் அந்த பையனோட அத்தை தான் அப்படின்னு இந்த அம்மா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் நீங்க லீகல் கார்டியன் லிஸ்ட்ல வரமாட்டீங்க. சோ உங்க கூட பேசி எங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. அப்பா அம்மா கூட நாங்க பேசி ஆனோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல நாங்களே கூட உங்க வீட்டுக்கே வந்து பேசுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நான் உங்க கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன் அப்படின்ட்டாங்க பாட்டிமா. இங்க இவன் பேசாம விடமாட்டான் போலயே அப்படின்னு தெரியுது. அப்புறம் வீட்டுல பாய் ஃப்ரெண்ட் சமைச்சு கொடுக்க ஜம்முன்னு சாப்பிடலாமேன்னு உட்காந்தா இந்த அம்மா வந்து கதவை தட்டுதுங்க. வீட்டுக்கே எதுக்குமா வந்திருக்கிறேன்னு இவன் சத்த போறாரு. தண்ணி வேணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஆக்டிங்க போடுது. கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்டு தண்ணி கேட்கறாப்ல தவிச்ச வாய்க்க தண்ணி குடிக்க வேண்டாமான்னு உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததும் வீடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சீனை போட்டு கிச்சன் வரைக்கும் வந்துருச்சுங்க. தண்ணி கேட்டதுல தண்ணியை டம்ளர்ல போலான்னு பார்த்தா டம்ளர் வேண்டாம் ஒரு பெரிய பவுல் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்க சரின்னு அந்த பவுல்ல தண்ணி ஊத்தி
சுத்தி கொடுக்குறாரு. அப்புறம் இந்த அம்மா பேக்லக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒன்னு எடுக்குதுங்க. அந்த குச்சியை சுத்தி நம்ம ஹெச்எம்மோட ரிப்பன் ஒன்னு இருக்குது. ஏன் ரிப்பன் உனக்கு அப்படியா கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் கேட்பாரு. ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கா. அந்த குச்சியை வச்சு தான் கையை கீறிக்கிட்டு ரத்தத்தை வர வைப்பா. அந்த ரத்தத்தை குச்சி மேல நல்லா தடவுவாங்க. அப்படி பண்ணதுமே இவங்க 2 பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரிங்கறாப்ல. சிஸ்டர் எடுத்துட்டு பக்கத்துல போய் அந்த பாய் ஃப்ரெண்டோட முடியை கட் பண்ணி எடுத்துக்கிறா. இவ ஒரு பெல் எடுத்து அடிப்பா பாருங்க, அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு ஹெச்எம். அப்புறம் இப்போ முடியை வெட் பண்ணி எடுத்தால, கட் பண்ணி எடுத்தால, அந்த முடியையும் குச்சியில சேர்த்து நல்லா ரத்தத்தோட தடவி எடுத்து அப்படியே குச்சியை உடைச்சு போட்டுருவா. அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, யாரோட முடியை கூட வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாலோ அந்தால ஹெச்எம் கொன்னுடுவாப்ல போல தெரியுது. அப்படி இங்க கொலை செய்யப்பட இருக்கிறது யாரு? பாய் ஃப்ரெண்டு தான். வாந்தி எடுத்து தலையால நங்கு 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 நங்குன்னு முட்டி மூஞ்சியே செதஞ்சு போற ரேஞ்சுக்கு குத்தி தள்ளிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் இந்த அம்மா குச்சியை உடைச்சு தண்ணியில போட்டதும் அந்த வேலை முடிஞ்சிருச்சு போல அமைதியாகிறாரு. அடுத்து அதே குச்சியில எக்ஸ்ட்ரா ஒரு முடி எடுத்து சுருட்டி அப்படி தடவி விட்டதும் வெறி பிடிச்சாப்ல அந்த முடிக்கு சொந்தக்காரியை கொல்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கிறார். இப்போ பயன்படுத்தின இந்த முடி யாரோட முடின்னு நினைக்கிறீங்க? நம்ம வாத்தியார் அம்மாவோட, டீச்சர் அம்மாவோட முடி தான் போல தெரியுது. ஜம்முன்னு கார்ல ஏறி அந்த அம்மா கிளம்பிடுச்சு. இவர் பார்த்தா பல கிலோமீட்டர் தூரம் ரெக்கைய மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு பறந்து வந்துகிட்டே இருக்கிறார். அப்புறம் தான் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, பெட்ரோல் போட நின்ன இடத்துல அந்த அம்மாவை கழுத்தை பிடிச்சு நெருக்க கொல்ல பார்த்தது, இன்னொரு பையனோட அப்பா அதை தடுக்க பார்த்தது, அப்புறம் இந்த அம்மா சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டது, பின்னாடியே இவரு கொல்றதுக்காக விரட்டி வந்தது, அப்புறம் அதுக்கும் குறுக்கால போய் நம்ம ஆளு விழுந்து காப்பாத்துறது, அப்புறம் இந்த அம்மா வெளியில ஓடியாந்து கார்ல ஏறிக்கிட்டது, கார் கண்ணாடியை இவர் உடைக்கிறது, அதையும் தாண்டி இந்த அம்மா தப்பிச்சா போதும்னு வண்டி எடுத்துட்டு போக பின்னாடி அந்த ஆளை விரட்டிட்டு போக அதுக்கு பின்னாடி இந்த ஆளு வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகன்னு போயிட்டே இருக்காங்க. அப்படி போற வழியில பார்த்தா திடீர்னு ஒரு ஜங்ஷன்ல சைட்ல வந்து ஒரு வண்டி மோதி சம்பவ இடத்திலேயே ரொம்ப கோரமா ஹெச்எம் இறந்து போயிட்டார். வெடிச்சு இறந்து போயிட்டார். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். கடைசி வரைக்கும் அங்க இருந்து நன்றி சொல்லிட்டு போகுது நம்ம டீச்சர் அம்மா. அப்படி போகும்போது தான் டீச்சர் அம்மா கிட்ட நான் ஒரு மேட்டர் உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லி அந்த மேப்லயும் பசங்க காணாம போன அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு இந்த 2 டைரக்ஷனும் எங்க மீட் ஆகுது, இந்த மீட் பண்ற இடத்துல சந்தேகத்துக்குரிய வீடியோ ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்க, அட இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா நம்ம அலெக்ஸோட வீடு இருக்கு அப்படிங்கறத டீச்சர் அம்மா சொல்லிட்டா. இப்ப கட் பண்ணி அந்த அலெக்ஸ் பையனோட பிளாஷ்பேக்கு போறோம். அலெக்ஸ் அந்த கிளாஸ்லயே ரொம்ப நல்ல பையன், சமத்து பையன். ஆனா அங்க இருக்கிற சில புள்ளி பாய்ஸ் இவனை புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க, பேக்கை எத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அப்பா தான் பையனை கூப்பிடுறதுக்காக வருவாப்ல போல. இப்பயும் அப்பா பையனை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் கூட்டு போயிட்டு இருக்காரு வீட்டுக்கு. போற வழியில டேய் உங்க அம்மாவோட அத்தைன்னு ஒருத்தி வராங்கப்பா, உனக்கு ஆன்டி முறை வேணும், கொஞ்ச நாள் நம்ம கூட தங்க போறாங்களா, எனக்கு ஒன்னும் பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலும் உங்க அம்மா வீட்டுல வச்சுக்கணும்ன்றா, ஹெல்ப் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல வந்து அம்மா வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணணும், நீ ஒரு ரூமை கிளீன் பண்ணு, உங்க அத்தை வராங்க, அவங்க வரும்போது வீடை நம்ம நீட்டா வச்சுக்கணுங்கிறாங்க அம்மா. இவனு ராத்திரி உட்காந்து லைட் அடிச்சுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு, படங்கிறதுக்கு பேர் என்ன, புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான் நல்ல பையன். அதே சமயம் பார்த்தா உடம்பு சரியில்லாத நிலைமையில அந்த அத்தகாரி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அத்தை செடி கொடின்னு நிறைய ஐட்டத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இவனும் தூங்காம கொள்ளாம வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். காலையில ஐப்போச்சு போல பசிக்குதுங்கிறான். பல்லுகளை விளக்கிட்டு சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. சரின்னு இவனும் பல்லுகளை விளக்கிட்டு அந்த பக்கத்து ரூமை எட்டி பார்ப்பாங்க. தோப்பா முடி மாதிரி எங்கேயோ அங்க சொறி இருக்குது. பார்த்தா கட்டுல ரொம்ப நோய்வாய்ப்பட்டாப்புல ஒரு அம்மா படுத்து கிடக்குது. பயந்து போய் கதவை சாத்திப்பான். அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப கோரமா இருக்குது அப்படின்னு அடுத்து கிளாஸுக்கு போகும்போது பேச, எல்லா ஒரு மாசம் தான் தம்பி, அதுக்குள்ள அவங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம், நீ ஒன்னும் வருத்தப்படாத அப்படிங்கிறாரு அப்பா. அப்புறம் கிளாஸ்ல நல்லபடியா டெஸ்ட்லாம் எழுதிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு புள்ளி பாய் ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தது நம்ம டீச்சர் அம்மா சும்மா இல்லாம அந்த பையில வெளியில போய் நிக்க சொல்றாங்க. கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஈவினிங் காத்து கிடக்குறான், அப்பாவோட வண்டி வரல. என்னடா அப்பா நம்மள பிக்கப் பண்ண வரலையேன்னு நடந்தே அவன் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா அப்பாவும் அம்மாவும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே எதுவுமே அசைவே இல்லாம. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா பேசவே மாட்டேங்கிறாங்க. அத்தகாரி இப்போ ஓரளவு தெளிவாகி வந்திருக்கிறா. ரொம்ப நோயப்பட்டு கிடந்தால இப்போ ஓரளவு கண்ட்ரோல்டா தான் இருக்கிறாப்ல தெரியுது. நான் இருக்கிறத பத்தி வெளியில யார்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாது, அதை தாண்டி சொன்னா என்ன ஆகுற ஒரு சாம்பிளை காட்டட்டுமான்னு சொல்லி இந்த அப்பா அம்மா அவங்க 2 பேரோட முடியும் ஒரு குச்சியில நல்லா தடவி வச்சு ரத்தத்தெல்லாம் தடவி வச்சிருப்பால, அதை வச்சு ஏதோ ஆட்டி வைக்கிறாங்க. உடனே இவங்க அங்க இருந்த ஒரு ஃபோக் எடுத்து அவங்க மூஞ்சிலேயே அவங்களே சதக்கு 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 சதக்குன்னு குத்திக்கிறாங்க. இவன் வேண்டாம் வேண்டான்னு தடுத்துக்கிட்டு இருக்கான், பதறிக்கிட்டு இருக்கான். சோ நான் இருக்கிறத பத்தியோ இந்த விஷயத்தை பத்தியோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பையனை மிரட்டிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அப்பையும் சில மாதிரி தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் மூஞ்சில குத்துற அந்த டெமோ. இவன் அவங்களை எதுவும் பண்ணாதீங்க, நீங்க சொல்றதை செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அப்பையும் அதே டைனிங் டேபிள்ல தான் அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் நகராப்ல தெரியல. ஆன்ட்டியோட ரூமுக்கு வந்தா ஆன்ட்டி ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்பா அம்மா சாகாம இருக்கணும்னா சாப்பிடணும். சோ வீட்டுல இருக்கிற பாக்கெட் ஐட்டங்களை எடுத்து ரெடி பண்ணி நூடுல்ஸ் ரெடி பண்ணி அப்பா அம்மாவுக்கு வந்தா ஊட்டி விடுறான். அப்புறம் டப்பா டப்பாவா ரெடிமேடு ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து தொடர்ந்து அப்பா அம்மாவை ஊட்டி விட்டு அவங்க சாகாம காப்பாத்திட்டு இருக்கிறது இந்த பையன் தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த அம்மா ஒரு மாதிரி வயசாகி போய் கிடக்குது அத்தகாரி. அதை பார்த்துட்டு பயந்து ஓடியாந்து ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டு போகணுமான்ற ரேஞ்சுக்கு பாசமா பேசுறான்னா பாத்துக்கோங்க. ஆஹா அதெல்லாம் பத்தாது தம்பி, நான் பல காலமாக பல ஆண்டுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உங்க அப்பா அம்மா வச்சு
குடிச்சு எனக்கு மறுபடியும் இளமை திரும்பும் ஆரோக்கியம் திரும்பும்னு பார்த்தா திரும்புறாப்ல தெரியல. வேற ஒரு ஐடியா இருக்குது, நீ தான் ஐடியா பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நீங்க கேட்கிற வேலையை பண்ணி கொடுத்து நீங்க குணமாயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கறான் ஆர்வமா. கண்டிப்பா போயிடுவேன்னு அத்தகாரியும் ப்ராமிஸ் பண்றாங்க. அப்ப உதவி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டா ஷார்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்றா. பசங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க போல தெரியுது. அத்தகாரி என்ன சொல்லியிருக்கிறான்னா, உன் ஸ்கூல்ல கூட படிக்கிறவங்க எல்லாரோட சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருந்தா அந்த பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல தெரியுது. அவங்க எல்லாரும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது கிடைக்கணும்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்ல எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருக்க இவன் கிளாஸுக்கு வந்து அவங்க கைப்பட அவங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல டிராயிங், அவங்களோட பெட்டியில ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் உரிய எடுத்துக்கிறான். அதே சமயம் நம்ம டீச்சர் அம்மா வரும், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்றா வைடா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுவான். வீட்டுக்கு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். மொத்தத்தையும் அந்த அம்மா கிட்ட கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இப்ப நடுராத்திரி ஒரு 2:15 இருக்கும். கீழே வந்து பார்த்தா அப்பா அம்மா அங்கேயே சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கிழவி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தண்ணி நிறைய ஒரு ஜார்ல வச்சுட்டு இவன் கொண்டு வந்த அந்த எல்லா பொருட்கள் மேலேயும் ரத்தத்தை தடவி ஏதோ பண்ணி பெல் அடிச்சதும் எல்லா குழந்தைகளும் வெறிபிடிச்சாப்ல படு வேகமா இந்த இடத்த நோக்கி ஓடியாந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து இவனுக்கே ஆச்சரியமா இருக்குது, இத்தனை பிள்ளைங்க நம்ம வீட்டை நோக்கி ஓடியாருதுலேன்ட்டு. வேகமா வந்து வீட்டுக்குள்ள அடைய ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் தான் அடுத்த நாள் பார்த்தா ஒருத்தரும் கிளாஸுக்கு வரல, கிளாஸ் ரூமே எம்டியா இருக்குது. அப்புறம் இந்த பையன்கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்கோம். அப்படி விசாரிக்கும் போது கூட கூடயே அத்தகாரி தான் வந்து உட்காந்துருப்பாங்க, எதுவும் உண்மை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் வீட்டுக்கு விசாரணைக்காகன்னு போலீஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சு முந்தின நாளே கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா பேரையுமே அங்கிருந்து பக்கத்துல காட்டுக்குள்ள ஒளிய வச்சிருப்பா. விசாரணை முடிஞ்ச பிறகு அவங்கள மறுபடியும் பேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து அடைச்சிருப்பா. அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட்ல கிடக்கிற குழந்தைகளுக்கும் சாப்பாடு ஊட்ட வேண்டிய அந்த பொறுப்பு கடமை நம்ம பிள்ளைக்கு தான். அவனும் அதை ரொம்ப பொறுப்பா அருமையா செஞ்சுட்டு இருக்கிறான். அன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் அவங்களுக்கு ஊட்டுறதுக்காக நிறைய ஐட்டங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல திருடன் போலீஸ் 2 பேரும் சில மாதிரி கிடக்குறாங்க. அந்த அம்மாவோட ரூமுக்கு வெளியில பாதுகாப்புக்காக 2 நாயை வச்சிருக்கிறாப்ல தன்னோட அப்பா அம்மாவை நிப்பாட்டி வச்சிருக்கா. அங்க உப்புல ஒரு பெரிய கோடு போட்டுருக்குது. இந்த கோட்டை தாண்டி உள்ள வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுது. ஒருவேளை உள்ள தாண்டி வந்தா வெறிநாய் விரட்டுறாப்ல அப்பா அம்மாவே பிள்ளைய விரட்டி கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க போல தெரியுது என்னவோ. இந்த பக்கம் பார்த்தா வண்டியை வெளியில போட்டு இங்க நம்ம டீச்சர் அம்மாவும் அந்த பையனோட அப்பாவும் காத்து கிடக்குறாங்க. என்ன நடக்குது இங்க, போலீஸ் வண்டி நிக்குது, போலீஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போதே போலீஸ்காரர் வந்து உள்ளவா அப்படிங்கிறாப்ல சைகை பண்றாரு. நம்மளை தான் கூப்பிடுறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் சரின்னு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் பையன் விபரீதம் நடக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியா இருக்கிறான். இங்க நம்ம ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து பார்த்தா இங்கதான் இருக்கிறேன் வா அப்படிங்கிறப்பல போலீஸ் கூப்பிடுறாங்க. போலீஸ் பக்கத்துல வர வரைக்கும் இவன் எதையும் கண்டுபிடிக்கல. ஆனா பக்கத்துல வந்ததுமே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சத்தம் போட மேல இருக்கிற உஷாராயிட்டார். இந்த அம்மாவும் உஷாராயிடுச்சு. ஒரு பக்கம் போலீஸ் இந்த அம்மாவை தாக்க முயற்சி பண்றான், இன்னொரு பக்கம் திருடன் அவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்றான். இது பார்த்தாதுன்னு அந்த உப்பு கோட்டுக்கு இந்த பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா நாயை நிப்பாட்டுறாப்புல தன் அப்பா அம்மாவை நிப்பாட்டிட்டு போனாங்கல்ல, அதையும் தாண்டி இவன் சும்மா காலை எடுத்துட்டு உள்ள வைக்கிறாப்புல ஒரு ஆக்டிங்க போடுவாங்க, காலை உள்ள வச்சு காட்டுவான். அவ்வளவுதான். பிள்ளைன்னு கூட பார்க்காம அவங்க இவங்களை கொலை பண்றதுக்காக விரட்ட ஆரம்பிக்க இவன் பயந்து போய் ஒரு கதவை சாத்திக்கிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லா பக்கமும் தொடர் சண்டை. சண்டையில அந்த திருடனை எத்தனை தடவை அடிச்சு தூக்கி போட்டாலும் மயக்கமடைவா மறுபடியும் எந்திரிப்பான், மயக்கமடைவா மறுபடியும் எந்திரிப்பான், மயக்கமடைவா மறுபடியும் எந்திரிப்பான், அடிச்சு தூக்கி போட்டா எந்திரிப்பான், அடிச்சு தூக்கி போட்டா எந்திரிப்பான், அடிச்சு தூக்கி போட்டா எந்திரிப்பான். என்னதான்டா பண்றதுங்கிற ரேஞ்சு குழம்பிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கழுத்தை பிடிச்சு ஒரு மாதிரி நெரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு போலீஸ்காரர். அங்க அந்த தோலை பிக்கிற அந்த இது இருக்கும்ல, அதை வச்சு மூஞ்சிலேயே கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஐயோ கோரமா இருக்குது. அப்பயும் விட மாட்டேங்கிறான். அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை கையில உருகிட்டாப்புலங்க. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி தொண்டையில ஒரு சுடு, அப்பையும் நெருக்கிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் மூளையில ஒரு சுடு, சுட்டதும் தான் பொத்துன்னு கீழே விழுகிறான். மூளையை தாக்கினாதான் விழுகிறாங்க போல தெரியுது. அடுத்து அங்க இருந்து கிளம்பி இங்க திருடனை போட்டு நெரிச்சிட்டு இருக்கிறாருல, சாரி திருடன் போட்டு நெரிச்சிட்டு இருக்கிறான்ல, அவனை சுட்டு கொன்னதும் திருடனோட ஜோலியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கடையில ஒவ்வொரு ரூமா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிற அந்த பையன் கொஞ்சம் விவரமாயி என்ன பண்றான்னு பாருங்க. அந்த அம்மா இந்த பிள்ளைகள் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு குச்சியில அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் ரத்தத்தை தடவி வச்சிருப்பால, அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திப்பார். அந்த குச்சியில தான் ரத்தத்தை கலந்து பாட்டிமாவோட முடி அவங்க தோப்பாவுல அரைகுறையா ஒட்டிக்கிட்டு இருக்கும், அவங்களோட ஒரிஜினல் முடி. அந்த தோப்பாவையும் எடுத்துட்டு போயிருப்பான். அந்த தோப்பாக்குள்ள இருக்கிற அந்த அம்மாவோட ஒரிஜினல் முடி எடுத்து அதை மேல சுருட்டி ரெடியா வச்சுக்கிட்டான். அதுக்குள்ள பார்த்தா பேஸ்மெண்ட் பக்கம் அப்பா போய் பாக்குறாரு, தான் புள்ளைய காணாம தேடிட்டு இருக்கிறாரு. புள்ளைய கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதே சமயம் மேல எங்க மேல இல்ல பேஸ்மெண்ட்ல குழந்தைகளுக்கு மத்தியில அந்த கிளவிய இருந்திருக்கிறா. இவர் புள்ளைய தேடி வந்தப்போ அவரை தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவரையே கூட்டிட்டு போய் வாத்தியார் அம்மாவை கழுத்தை பிடிச்சி நெரிக்க வச்சிட்டார். இன்னும் கொஞ்சம் விட்டா நெரிச்சே கொண்டு போட்டுருவாங்க. அந்த நொடி இவன் குச்சியை உடைப்பாங்க. உடைச்சதும் மந்திரத்தை தனக்கே எதிராக திருப்பி விட்டுட்டாங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சவன் பொழைச்சவனும் தெரிச்சு ஓடும். பார்த்தா ஏற்கனவே அதுல தடவி இருந்த அந்த 17 பிள்ளைகளோட ஆப்ஜெக்ட் இருந்ததுனால 17 பேரும் வெறிகொண்டு அந்த அம்மாவை கொல்றதுக்காக விரட்டி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டையே திறந்து இப்படி வெளியில வரும்போது வீட்டை நொறுக்கி தள்ளிக்கிட்டு வருதுங்க. அடுத்தடுத்த வீடுகளையும் நொறுக்கி தள்ளிக்கிட்டு தொடர்ந்து விரட்டிக்கிட்டே வருதுங்க. இங்க அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா இன்னும் வெறியோட விரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த பாட்டிய கொதறி எடுத்து வாயெல்லாம் பிச்சு பிச்சு
பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டாங்க. கிளவி செத்து போன பிறகு அந்த பையனோட அப்பா நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு. ஒவ்வொரு வீடா டேமேஜ் ஆகி கிடக்குதுல, அந்த டேமேஜ் எல்லாம் தாண்டி ஃபாலோ பண்ணி போக 17 பிள்ளைகளும் பித்து பிடிச்சாப்புல நிக்கிறாங்க. அதுல இவரோட புள்ளையும் ஒண்ணு. அந்த புள்ளைய அலாக்கா தூக்கி கட்டி பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அப்பா அம்மா கிட்ட இருந்து வெறி போய் அவங்க நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் குணமாகல. இன்னும் ஒரு மாதிரி சிலமாரிதா இருக்காங்க. அவங்கள கட்டி பிடிச்சு அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்பா தூக்கிட்டு போற அந்த பையன் மேத்யூ, அவனும் பாத்தீங்கன்னா சிலமாரிதாங்க கிடக்குறான். இவங்க எல்லாம் அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியில வந்தாலும் அவங்க சுயநினைவை திரும்பினாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இப்படியே போய்கிட்டு இருந்த அடுத்த ஒரு வருஷத்துல அந்த பாதிக்கப்பட்ட 17 குழந்தைகள்ல சில குழந்தைங்க அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த நல்ல செய்தியை வாய்ஸ் ஓவர்ல சொல்லி ஓரளவு நார்மல் மோடு வந்துருவாங்கன்னு காட்டுறாங்க. அப்புறம் நம்ம அலெக்ஸ் அப்பா அம்மா இப்படி சிலையா கிடக்கிறதுனால அவங்கள மனநல மருத்துவமனையில சேர்த்துட்டு இன்னொரு சைடுல ஒரு அத்தை இருக்குதான். அந்த அத்தை நல்ல அத்தையா அவங்க கிட்ட புள்ளைய கொண்டு போய் சேர்த்திருக்குது கவர்மெண்ட். இதையும் வாய்ஸ் ஓவர்ல தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங்ல படத்தை முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல வித்தியாசமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட இங்க கொடுக்க சொல்றேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பப்போ வாட்ஸ்அப்ல குரூப்ல அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.